சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் நிரஞ்சன் பாரதி, மகாகவி பாரதியாரின் எள்ளுப்பேரன், கவிஞன், திரைப்பட பாடலாசிரியர். பாரதி என்னும் பக்தன் காணொளி தொடரில் இளசை உருப்பா உருப்பகுது அப்படிங்கிற படைப்பை பற்றி பார்த்துட்ருக்கோம். பாதி பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ 6வது பாடல்லேருந்து இந்த பாடலை நாம் ருசிக்க போகிறோம். இப்போ 6வது பாடலில் பாரதி என்ன செய்தி சொல்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். துணி நிலவார் செஞ்சடையன் தொல் இளசை ஊரன் மணிகண்டன் பாதமலரே பிணி நரகில் வீழச் செய்யாது விரும்பிய ஈந்தே அடியர் வாழச் செய்கின்ற மருந்து. துணி நிலவார் செஞ்சடையன். செஞ்சடையன்னா உங்களுக்கு புரியும், சிவபெருமானுடைய அந்த ஜடாமுடி சிவந்த நிறத்தில் இருக்கும். அந்த திருமுடி மேலே ஒரு மகுடம் போல இருப்பது பிறை சந்திரன். அதே பாரதியார் ரொம்ப அழகாக துணி நிலவு அப்படின்னு சொல்கிறார். துணி நிலவுனா சின்ன ஒரு நிலவு துண்டு. அதை தன்னுடைய தலைமேல் சூடியிருக்கக்கூடிய கடவுள் யார்? சிவபெருமான். அவன் எப்பேற்பட்டவன்னா ஆதி காலத்திலிருந்து இருக்கான். அவனுக்கு காலமே கிடையாது. இந்த எட்டயபுரம் அப்படிங்கிற ஊரில் அவன் நிரந்தரமாக இருக்கான். அதைத்தான் பாரதியார் ரொம்ப அழகாக தொல் இளசை ஊரன், தொல் அப்படின்னா பழமையான, மணிகண்டன் பாதமலரே. மணிகண்டன் அப்படின்னா கரிய நிற கழுத்தை உடையவன் அப்படின்னு பொருள். ஏன் சிவபெருமானுக்கு கருப்பு கழுத்து? ஆலகால விஷம் பார்க்கடலை கடையும் போது வந்தது. அதை சிவபெருமான் முழுங்கிடுறாரு. ஆனால் தொண்டை பகுதியில் அது வரும்போது பார்வதி தேவி அதை தடுத்து நிறுத்திடுறாங்க. அதனால் அந்த விஷம் கழுத்திலேயே தங்கிடுது. மணி அப்படின்னா இந்த இடத்துல கருமணி, அதாவது கரிய நிற ரத்தினம் போல இருக்கக்கூடிய கழுத்துன்னு அர்த்தம். மணிகண்டன், கண்டன்னா கழுத்தை உடையவன். மணிகண்டன் பாத மலரே. அது எப்பேற்பட்ட மலர் தெரியுமா? அது என்னென்ன அற்புதங்களை செய்யும் தெரியுமா? அது ஒரு மருந்து, ஒரு மாமருந்து அப்படின்னு பாரதி சொல்கிறார். எதிலிருந்து நம்மை காக்கும் மருந்து? ஒரு நோய் இருந்தால் தானே மருந்து இருக்கும். அப்படி என்ன நோய் நமக்கெல்லாம்? பிணி நரகில் வீழச் செய்யாது. பிணினா என்ன? பிணி நோய் என்ன வேறுபாடு? இப்போ நோய் மருந்து கொடுத்தா குணமாயிடும். அநேகமாக திரும்ப அது வருவதற்கு வாய்ப்பு ரொம்ப 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 குறைவு. பிணி அப்படி கிடையாது. தொடர்ந்து எப்போது உங்கள் கூடவே அது இருக்கும். பிணித்தல் அப்படிங்கிற சொல்லிலிருந்து வந்தது தான் இந்த பிணி. உங்களை அப்படியே கட்டி போட்டு வச்சுருக்கும், பிணிச்சு வச்சுருக்கும். பிறவி பிணி, பசிப்பிணி அப்படின்னு நாம் சொல்கிறோம். புறநானூறு அந்த சங்க இலக்கிய நூலில் கூட பசிப்பிணி மருத்துவன் இல்லம் அப்படிங்கிற ஒரு வரி வருது. பசி ஒரு பிணி. ஏன்? அது திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கே. உங்களை அது விடுதா? இல்லை. காலையில் எழுந்த உடனே சாப்பிட்றோம், பசி அடங்கிடுது. மதியம் மறுபடியும் பசிக்குது, சாப்பிட்றோம். அதே போல் மாலை இரவு சாப்பிட்றோம். ஒரு நாள் மட்டும்தான் அது நடக்குதா? நம்ம வாழ்நாள் முழுக்க இந்த பசி வருதே, நம்மளை விடாமல் அது துரத்துதே. அந்த பசியை நம்மால் தணிக்க முடியலன்னா நம்மால் வாழ முடியுமா? அதே போலத்தான் இந்த பிறவி. நாம் மீண்டும் 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 பிறந்து கொண்டே இருக்கோம் ஆசையின் காரணமாக. அதனால் நம்ம பிணிக்கப்பட்டிருக்கோம். அது ஒரு நரகம்தான், வேதனைக்குரிய ஒரு விஷயம்தான். அந்த நரகத்தில் நீ போய் விழாமல், இந்த இடத்துல பிணி அப்படிங்கிறத நாம் பிறவி அப்படின்னு எடுத்துக்கலாம், பிறவி பிணி. அந்த நரகத்தில் போய் விழாமல் நம்மளை காப்பாற்றுவது எது? சிவபெருமானுடைய திருவடி. இந்த பிணியை அவனுடைய திருவடி அப்படிங்கிற மருந்து மட்டும்தான் குணப்படுத்தும். ஒரே மருந்து தான் இருக்குது இந்த உலகத்தில் அந்த பிணியை குணப்படுத்துறதுக்கு. அது எட்டீசனுடைய அழகான அந்த மெல்லிய பூ போல இருக்கக்கூடிய அந்த திருப்பாதங்கள் தான். பிணி நரகில் வீழச் செய்யாது. நாம் உண்மையான பக்தியோட அந்த காலடிகளை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோன்னா,
எப்பேற்பட்ட சோதனை வந்தாலும் கெட்டியாக பிடிச்சுக்கிட்டோம்னா நமக்கு முக்தியே கிடைக்கும். இந்த பிறப்பு இறப்பு இந்த சுழற்சியிலிருந்து நாம் விடுதலை வாங்கிடலாம். பிணி நரகில் வீழச் செய்யாது விரும்பிய ஈந்தே. உனக்கு என்ன தேவையோ அதை அந்த திருவடி கொடுக்கும். உலகியல் தேவைகள் இருக்கா? எது தேவையோ அது மட்டும் உனக்கு கொடுக்கும். எது உனக்கு அத்தியாவசியமோ அந்த உலகியல் தேவைகளை அந்த திருவடி பூர்த்தி செய்யும். நீ ஆசைப்பட்டதெல்லாம் உனக்கு கிடைக்காது. ஆசை எது, தேவை எது என்பது மனிதர்களாகிய நமக்கு தெரியுமா? தெரியாது. நமக்கு எல்லாமே வேணும், அப்படி தான் நாம் நினைப்போம். ஆனால் ஈசனுக்கு தான் என்ன தெரியும்? உண்மையிலேயே நமக்கு என்ன தேவைன்னு அவனுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த உலகத்தில் வாழறதுக்கு என்னெல்லாம் அவசியம்? ஆடம்பரம் வேண்டாம். எது உனக்கு அத்தியாவசியமோ அதை நான் தரேன் என்று இறைவன் சொல்வார். நீ அவரை நம்பினா. விரும்பிய ஈந்தே, அவன் ஆறி தருவான், எல்லாவற்றையும் தருவான். உணவு தருவான், உடை தருவான், நல்ல ஒரு பணி தருவான், பொருள் தருவான், வீடு தருவான், எல்லாமே தருவான். விரும்பிய ஈந்தே அடியர் வாழச் செய்கின்ற மருந்து. எது? ஈசனுடைய அந்த திருவடி. நீங்கள் நினச்சா இந்த பிறவி கடந்து நீங்கள் இறைவனோடு இரண்டரை கலக்கலாம், அந்த முக்தி நிலைக்கே நீங்கள் போகலாம். ஆனால் அதற்கான ஒரு பாதை, ஒரு ஊடகம் எது? திருவடி. பிறவி பெருங்கடல் நீந்துவர், நீந்தார் இறைவன் அடி சேராதார். திருக்குறள். அதை இந்த சமயத்தில் நாம் நினச்சி பார்க்கலாம். அப்பேற்பட்ட பேராற்றல் அந்த திருவடிகளுக்கு மட்டுமே உண்டு. அது ஒரு மருந்து. இந்த பிறவி பிணியை நிரந்தரமாக நமக்கு தீர்த்து வைக்கின்ற ஒரு மருந்து. பிணி நரகில் வீழச் செய்யாது விரும்பிய ஈந்தே. உங்களுடைய வினை பயன்கள் தீர்ற வரைக்கும் நீங்கள் பிறந்து தான் ஆகணும். அப்படி தான் அதை கழிக்க முடியும். அப்படி நீங்கள் வாழுற வரைக்கும் உங்களுக்கு தேவைகள் இருக்கத்தான் செய்யும். உங்கள் கடமைகளை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். அதையும் அந்த திருவடி பார்த்துக்கும், இறைவன் பார்த்துக்கும். அதுதான் இந்த பாடலில் பாரதி சொல்கிறார். அடுத்து என்ன சொல்கிறாரு? மருளறக் கற்றோர்கள் மறுவிளசை ஊரில் வரும் இறைவன் பாத மலரே திருவன் விரை மலராயிட்ட விழியாம் வியந்தாமரை பூத்த செந்தாமரை. ஒரு அழகான கற்பனை. இங்கேயும் எட்டயபுரத்தை பற்றின ஒரு வர்ணனை வருது. மருளறக் கற்றோர்கள் மறுவிளசை. கல்வி கேள்வி இந்த இரண்டிலுமே சிறந்த மனிதர்கள். கல்வி அறிவு, கேள்வி அறிவு. நிறைய அறிஞர்களும் நிபுணர்களும் கல்விமான்களும் எல்லா துறையிலையும் எட்டயபுரத்தில் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்காங்க. குறிப்பாக கலைஞர்கள், கவிஞர்கள் நிறைய செழித்த ஒரு பூமி அந்த எட்டயபுரம் என்கின்ற அந்த பூமி. அதற்கு முக்கியமான காரணம் எட்டயபுரம் ஜமீன்தார். அவர் ஒரு நல்ல இசை ஆர்வலர், தமிழ் ஆர்வலர். அதனால் நிறைய கலைஞர்களை அவர் ஊக்குவித்து வளர்த்தார். எட்டயபுரம் ஜமீன்தார் அவருடைய சமஸ்தானத்தில் தான் சுப்பையா, அதாவது சுப்பிரமணியன் என்கின்ற சுப்பையாவுக்கு பாரதி அப்படிங்கிற பட்டம் கொடுக்கப்படுது. சுப்பிரமணியன் என்பது தான் பாரதியாருடைய இயற்பெயர். மருளறக் கற்றோர்கள், எந்தவித அறியாமையும் இல்லாமல், முழுவதுமாக எந்தவித பழுதும் இல்லாமல் நன்றாக கற்று தேர்ந்தவர்கள் வாழக்கூடிய பூமி எது? எட்டயபுரம். அந்த ஊரில் இருக்கான் இல்லையா எங்களுடைய எட்டீஸ்வரன், அவனுடைய பாதம் மலர். அவனுடைய அந்த பூ போன்ற பாதத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குது. ஒரு அழகான கதை சொல்கிறேன், கேளுங்க அப்படின்னு சொல்கிறார். திருவன் விரை மலராய் இட்ட விழியாம் வியந்தாமரை பூத்த செந்தாமரை. என்ன சொல்கிறார் பாரதி? இதில் ஒரு புராண கதை இருக்குது. திருவன் அப்படின்னா அந்த இடத்துல திருமால். திருமால் ஒரு முறை சிவபெருமானுக்கு மலர்களால் பூஜை பண்ணிகிட்டு இருந்தாராம். அப்போது அவர் கவனிக்கலை, மலர்கள் இல்லை ஒரு கட்டத்துக்கு மேலே. ஆனால் பூஜை இன்னும் முடியலை, என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியல. அதனால் தன்னுடைய கண்ணையே
சிவபெருமானுடைய பாதங்களில் வச்சாராம். அது எப்படி இருக்குன்னு கவிஞர் கற்பனை பண்ணுறார். சிவபெருமானுடைய பாதம் சிவந்த தாமரை போல இருக்கு. அதே போல திருமாலுடைய கண், அந்த கண் மலர் இருக்கே, அதுவும் சிவந்த தாமரை போல இருக்கான், வாசனை மிகுந்து இருக்கு. ஈசனுடைய திருவடி மேலே திருமாலுடைய அந்த கண், அதை அவர் மலர் போல வைக்கிறார் இல்லையா, அது எப்படி இருக்கான், ஒரு தாமரை மலர் மேலே இன்னொரு தாமரை மலரை வச்சது போல இருக்கான். ஒரு தாமரைக்கு மேலே இன்னொரு தாமரையை அடுக்கி வச்சா எப்படி இருக்கும், அப்படி இருக்கான் அந்த காட்சி. ஒரு புராண நிகழ்வை தன்னுடைய கற்பனை கண்ணால் பார்த்து தன்னுடைய கவிதை திறமையால் பாரதி இந்த பாடலில் நிரூபித்து காட்டுறாரு எந்த அளவுக்கு தமக்கு புலமை இருக்குது அப்படின்னு. ரொம்ப அழகான ஒரு கற்பனை. திருவன் விரை மலராய் இட்ட விழியாம் வியந்தாமரை, அகன்று விரிந்த ஒரு தாமரை, அது இன்னொரு தாமரை மேலே அமர்ந்திருந்தால் எப்படி இருக்கும், அதுதான் இந்த காட்சி. ஒரு புராண கதையை கூட தன்னுடைய தமிழ் புலமையால் கவிதை திறமையால் அழகாக காட்ட முடியும். இதுதான் ஒரு கவிஞனுடைய ஒரு டச் அப்படின்னு சொல்கிறது. இந்த புராண கதையை வெறுமனை பதிவு செஞ்சுட்டு போயிருக்கலாம், ஆனால் பாரதி அப்படி செய்யலை. ஒரு கவிஞன் அப்படிங்கிற முத்திரையை எங்கேயாவது இட்டாக வேண்டும் இல்லையா, அதை கண்டிப்பாக காட்டணும்ல. அதனால தான் இப்படி ஒரு வரியை எழுதியிருக்காரு. வியந்தாமரை பூத்த செந்தாமரை, 2 தாமரைகள் வருது. இன்னும் கூட அற்புதங்கள், அழகழகான விஷயங்கள் இந்த இளசை உருப்பகுதியில் இருக்குது. அதை அடுத்தடுத்த பதிவுகளில் நாம் பார்க்கலாம். நன்றி.